அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் 29வது பாடல் பொது மகளிரால் வரும் துயரு அற பாடியது. கரிக்கொம்பு தனி தங்க குடத்தின்பத்தனத்தின் கண் கருப்பும் தம் சிவப்பும் செம் பொறி தோல் சே கணைக்கும் பண்புழைக்கும் பங்களிக்கும் பண்பொழிக்கும் கண் கழுத்தஞ்சங்கொலிக்கும் பொன்குழையாட சரக்குஞ்சம் புடைக்கும் பொன் தொகில் தந்தம் தரிக்கும் தன் சடத்தும் பண்பிடிக்கும் சம்பலமாத சலித்தும் பின் சிரித்தும் கொண்டழைத்தும் சன் பசப்பும் பெண் தனத்துன்பம் தவித்துண்டு குழல்வோனே சுரசங்கம் துதித்தஞ்செழுத்தின்பம் களி துன்பன் சுகத்துய்ந்தின் வளர்ச்சிந்தங்கசுராரை சுவைத்தும் பந்தடிக்கும் சங்கொலித்தும் குண்டிடித்தும் பண் சுகிக்கும் கண்களிப்பும் கொண்டிடும் வேளா சிறப்பண்பும் கரப்பண்பும் கடப்பண் தொங்கலின் பண்பும் சிவப்பண்பும் தவப்பண்பும் தருவோனே தினை தொந்தம் குறப்பெண் பண் சசிப்பெண் கொங்கையில் துஞ்சும் செழிக்கும் செந்திலில் தங்கும் பெருமாளே தன துன்பம் தவிப்புண்டு குழல்வோனே செழிக்கும் செந்திலில் தங்கும் பெருமாளே. இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். இறைவனை துதித்தும் பஞ்சாட்சரத்தை நினைந்து இன்புற்றும் அமிர்தத்தை உண்டும் கீதத்தை பாடியும் மகிழ்கின்ற தேவர் குழாங்கள் துன்புறுமாறு செய்த அசுரர்களை கசக்கியும் பந்து போல் எடுத்து எரிந்தும் வெற்றி செங்கை ஒலித்தும் கவுஞ்சமலையை பிளந்தும் துதி பாடல்களை கேட்டருளும் கண்களித்த வேலாயுத கடவுளே, சென்னியினுடைய நலனையும் கரங்களின் நலனையும் கடப்பமலர் மாலையின் நலனையும் சிவமான தன்மையையும் சிவநிலையையும் தந்து அருள் புரிபவரே, திணைப்புணத்தில் வாழ்ந்த வள்ளியம்மையார் இனிய இந்திராணியின் புதல்வியாகிய தேவியம்மையார் என்ற இரு அம்மையார்களின் தனங்களில் துயில்கின்ற செழுமை நிறைந்த செந்தில் பதியில் எழுந்தருளி இருப்பவரும் பெருமையும் சிறந்தவரே, யானையின் கொம்பையும் ஒப்பற்ற பொற்குடத்தையும் போன்ற இன்பத்தை தருகின்ற ஸ்தனங்களையும் கருமை செம்மை நிறமுள்ள வரிகளை உடையதாய் தோள்களில் சேர்வதாய் அம்பையும் மானையும் போன்ற கண்களையும் சங்கு நாணும்படி அழகு செய்யும் கழுத்தையும் பொன்னாளாகிய குழையையும் அசைகின்ற சரம் போன்ற தொங்கி அழகுற்று விளங்கும் பொன் ஆடையையும் தங்க மணிகளையும் அணிந்த சரீரத்தையும் கொண்டு பகட்டுப் பொருள் பறிக்கும் விலைமாதர் பணத்தை நோக்கி சலித்தும் பணம் பெற்றவுடன் புன்னகை புரிந்தும் வீட்டுக்கு அழைத்து சென்று பசப்புவர் அவர்களுடைய தனபாரங்களில் துன்புற்று தவித்து வீணே அலையாமல் இருக்க வேண்டுகிறார் அருணகிரிநாதர். தேவர்கள் எப்பொழுதும் இறைவனை துதி செய்தும் திரு ஐந்தெழுத்தை ஓதியும் இன்பொருவர். இறைவனை சிரசால் வணங்க வேண்டும். வணங்காத தலை உயர்வில்லாதது பயனற்றதாகும். இறைவனை காணாத கண்ணும் வணங்காத தலையும் இகழ்தலுக்குரியதாகும். முருகப்பெருமான் அருணகிரிநாதர் சிரசில் வேதாகமங்கள் விளங்க தனது திருவடி மலரை சூட்டி அருளினார். கரத்தின் பயன் இறைவனுக்கு மலர்களை தூவி அர்ச்சித்து கைகூப்பி தொழுவதாகும். கரங்களால் வறியவர்களுக்கு இயன்றதை வழங்க வேண்டும். கரத்தின் பண்பு வணங்குதலும் வழங்குதலும் ஆகும். முருகனுக்கு உகந்த கடப்ப மலர் மாலையை தொடுத்து மாலையாக்கி அவருடைய அடிமலரில் புனைய வேண்டும். சிவத்தை தவத்தால் அடைய முடியும். சிந்தையை அடக்கி செந்நெறி நிற்றல் தவமாகும். அசுரகுல காலரே, சிவானுபவத்தை தருகின்றவரே, செந்தில் ஆண்டவரே, மாதர் வயப்படாது உய்யுமாறு அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். நாமும் நம் பற்றுகள் நீங்க சிவானுபவம் பெற முருகப்பெருமானை சிந்தையில் எப்பொழுதும் நினைந்து சிவத்தொண்டே புரிந்து அவர் திருவருளை பணிந்து வணங்குவோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.